ராதே கிருஷ்ணா. ஃப்ரெண்ட்ஸ், கும்பகோணத்தில் பித்தளை பொருட்கள், பித்தளை விளக்குகள் அதெல்லாம் இருக்கக்கூடிய கடை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நாங்கள் ஆடி வெள்ளிக்கிழமை அங்கே இருந்தோம். அதனால் அங்கே இருக்கக்கூடிய எறும்பேஸ்வரர் மலை கோயில் இருக்கு இல்லைங்களா, அங்கே போயிருந்தோம். அதுக்கப்புறமாக கூத்தப்பர் கோவிலுக்கு போனோம். அதுக்கப்புறம் ஆடி முதல் வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு வெக்காளியம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம். அங்கே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கூத்தப்பர் கோவில் தான். ஜலகண்டேஸ்வரர் இப்போ தண்ணியில் இருக்கிறாரு. கூத்தப்பர் கோவில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் வந்து 62 அடி ஹைட்டு, ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதனாலேயே இந்த கோவிலுக்கு வந்தோம். என்னடா இது விளக்கு கடை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து காமிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. முக்கியமான கோவில்கள் இல்லைங்களா, இந்த மாதிரி சக்திமிக்க கோவில்களெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிம்பாங்க. அதனால தான் இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறமாக உங்களுக்கு அந்த விளக்கு கடைகளை பற்றி வீடியோ எல்லாமே முழுமையாக நான் சொல்கிறேங்க. நம்ம கூத்தப்பர் கோவிலை சுற்றி பிரகாரத்தில் வர்றப்ப இந்த இடத்துல வந்து அஷ்டபைரவர்கள் வந்து வச்சுருக்காங்க. இப்போ பித்தளை பொருட்கள் இருக்கக்கூடிய இந்த கடையில் பார்த்தீங்கன்னா, இந்த விளக்கு காமாட்சி விளக்கு, அதே இதிலையே வந்து அஷ்டலக்ஷ்மிகள் இருக்கிற மாதிரி இந்த விளக்கில் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு 150 மில்லி எண்ணெய்க்கு மேலேயே பிடிக்கும். அந்த அளவுக்கு வந்து எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். விளக்கு நல்லா கனமாக இருக்குது, எடுத்து கையில் பார்த்தாலே. நம்ம கோவில்கள்ல எல்லாம் பெரிய மணி இருக்கும் பாருங்கள். அந்த மணி வந்து 200 கிலோ 250 கிலோ இருக்கும் அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மணிகளெல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய விதவிதமான விளக்குகள், காமாட்சி விளக்கு மட்டும் இல்லாமல் குத்து விளக்கு டிசைன்கள் அப்படி பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. விலைகள் எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட்டு தான் சொல்கிறாங்க. இங்கேருந்து தான் வெளியூர்களுக்கு எல்லாமே சப்ளை பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. கும்பகோணம் அப்படின்னாலே இந்த மாதிரி இந்த பித்தளை பொருட்கள் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. இது சால்டிங் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி சொல்றீங்களா? ஆமாம், அதில் சின்னது போதும். ஆமாம், மாடல் கட். இது வந்து பிடி இப்படி கீழே வர்ற மாதிரி இருக்கணும், உட்கார்ற மாதிரி இருக்கணும். நான் மாடல் சொல்கிறேன். மாடல் இதல்ல, இவ்வளவு பெருசுக்கு இருக்கும், இப்படி வரும் கீழே. இதே மாதிரி இருக்கும் பாருங்க, இந்த மாதிரியே இருக்கும். பிடியில் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கீழே வளைஞ்ச மாதிரி இருக்கும். ரவுண்டாக இருக்கும். இது வந்து நெய்வேலி மாடல் தான். திரி போடுறது இங்க பாருங்க. அம்மா இங்க பாருங்க. இதுதான். இதானே? ஆமா. இது அது மாதிரி வளைஞ்சி இட்ல வச்சேட்ல லேது. வீடியோ ஆன்ல தான். ఈ సైజ్ ఓకే అన్న. அந்த போட்டோ மீதி கொண்டாந்து கை முடிக்க கொஞ்சம் பெருசாக அதோட பேசுகிறோம். கற்று இன்னும் ஓகே, இது கரெக்டாக இருக்கு. அது கரெக்டாக இருக்கா? சரி, கைமணி பக்கம் நீங்கள் அதுமாதிரி தான் வந்துச்சு.
நம்ம வீட்டு வரவேற்பறைகளில் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி பித்தளையிலான சிலைகள், கோவிலில் வைக்கக்கூடிய மாதிரி அந்த மாதிரி நிறைய இருக்குது பாருங்கள். பார்த்தாலே வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது. எல்லாமே வந்துட்டு இவங்க ஹோல்சேல் ப்ரைஸு அப்படின்னே தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணியும் தர்றாங்க. நிறைய பொருட்கள் வாங்குறப்ப ரேட்டு வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. பார்சல்லையும் உங்களுக்கு அனுப்பி கொடுக்குறோம், எந்த பொருள் வேணாலும் ஃபோனில் வந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பார்சல் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸு என்னுடைய சேனல் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சக்திமிக்க தெய்வம் ஒரே ஒரு வெக்காளியம்மன் கோவில், அதுவும் ஆடி வெள்ளி முதல் வெள்ளி நாங்கள் அங்கே இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்ல தரிசனம் கிடச்சிது எங்களுக்கு. கும்பேஸ்வரர் கோவில் பக்கத்தில் தாங்க இந்த கடைகள் எல்லாமே இருக்குது. கும்பேஸ்வரர் கோவில்லையும் இதே மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். என்னுடைய சேனலில் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோஸும் இருக்குது. இப்போத்துக்குள்ளே லாங் வீடியோஸ் போட முடிய மாட்டேங்குது. அதனால் இன்றைக்கி தான் லாங் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதிகமாக லாங் வீடியோஸ் போடவே முடிய மாட்டேங்குது. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.